இன்னும் சளி ஒண்ணுதான் விடாம இருக்குது, அப்படியே மூக்கு அடைக்குது. மற்றபடி காய்ச்சல்லாம் சரியாயிடுச்சு. நிறைய எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். கார் என்னென்ன புது மாடல் வந்திருக்கு? இந்த கேரட் சாதம், வெண்டைக்காய் பொரியல், இது வந்து வெள்ளை மூக்கல்ல இல்லைங்களா, அது வந்து தாளிச்சு நீ கொடுத்துருக்கேன். வேணுமே வந்து நான் லஞ்சு வந்து கம்மியா கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த ட்ரிப் வந்து பேக் கம்மியா எடுத்திருக்கான். உஜாலா விளம்பரம் மாதிரி இருக்கிறாளா? இன்னைக்கு தான் நல்லா சட்னி அரைச்சி நம்ம எப்படி பிரண்டை சட்னி செஞ்சு சாப்பிட்றோமா அது மாதிரி இது பிரண்டை சட்னி செஞ்சு சாப்பிடலாமா. இந்த செடி நல்லா பெருசா உயரமாவே தெரியுதுங்க. அப்படி ஈரத்துக்கு புடுங்கினா வேரோடையே வருது பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம், இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து காலையில நேரமா எழுந்திரிச்சாச்சு. 1 மாசத்து லீவ் இப்படிங்கிறதுக்குள்ள போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே வீட்டுல காலையில நேரமா எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் அப்படிங்கிறதுனால இதே மாதிரி எல்லாரும் டெய்லி எழுந்திரிச்சு வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சமைச்சு கொடுக்கறதுக்கு. ஆனா எந்திரிக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் பையன் கிளம்பி போறான் அப்படிங்கிறதுனால பாக்குறதுக்கு எந்திரிச்சு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து டிஃபனு லஞ்சு எல்லாம் செய்ய போறேன். காலைல எப்பவும் போல இட்லி சட்னி சாப்பாடு. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரட் சாதம். கேரட் வந்து வணக்கிட்டு இருக்கேன், கேரட் சாதம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல், கொஞ்சமா தயிர் விட்டுருக்குறேன். அப்பதான் அந்த பிசுப்பு போகுங்க. நேத்தான் காய் வாங்கினோம்ங்களா, அதனால வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் வாடை விட்டு தான் வெண்டைக்காயை பொரியல் பண்ணணும். அப்பதான் இந்த வளவளப்பு கம்மியாகும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் தயிர் கொஞ்சம் போட்டிருக்கேன். சாதம், கேரட் பொரியலும் சாதமும் வெண்டைக்காய் பொரியல் தான் இன்னைக்கு செஞ்சு தர போறேன். அதுக்கப்புறமேட்டு தான் அடுத்தடுத்த நாட்கள்ல கொஞ்சம் நல்லா செஞ்சு தரலாம் அப்படின்ட்டு. இன்னும் சளி ஒண்ணுதான் விடாம இருக்குது, அப்படியே மூக்கு அடைக்குது. மற்றபடி காய்ச்சல்லாம் சரியாயிடுச்சு. நிறைய பேர் உடம்பு பாத்துங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா எனக்காக வந்து எல்லாரும் சொன்னீங்க டேக் கேர்மா அப்படின்னு சொல்லி. அதுக்கு யூனிஃபார்ம் போட வரோம். ஏன்டா யூனிஃபார்ம் தான் போட்டாங்களா? இல்ல, கலர் ட்ரெஸ்னு மெசேஜ் வந்திருக்குது. எல்லாமே யூனிஃபார்ம் தான் போட்டுறாங்க. எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டுறாங்களா? சூப்பரா இருக்குதா யூனிஃபார்ம்? விகாஸ் தாடி சேவ் பண்ணதுனால சிரிப்பாகுது. நல்லாவே இல்ல. ஏன்டா பையா? ஃபர்ஸ்ட் நாள் அப்படியே இந்த ஸ்கூல்ல வந்து சேவ் பண்ணி ஏறலாம். ஓ, ஃபர்ஸ்ட் நாள் பாக்குறது சேவ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படினா. இந்த ஸ்கூல்ல வந்து ஃபுல் ஹேண்ட் ஃபுல் எப்படி நின்னு பார்க்கலாம் தம்பி. ஃபர்ஸ்ட் நாள் எப்படி ஸ்கூலுக்கு போறேங்கிறது இன்னும் 5-6 வருஷம் கழிச்சு நம்ம யூடியூப் சேனல் எடுத்து பார்த்தா தெரியும்ல. ஆமா, இப்ப சின்ன பையனா அந்த கிக்கி வாய்ஸ்ல வந்து பேசுற வீடியோ எல்லாம் இருக்குது இன்னும் போன்ல. நான் ரொம்ப கோவமா இருந்தேன்னா அந்த வீடியோ எடுத்து போட்டு காட்டுவான் விகாஸ். அதுல இப்ப பாக்கும்போது விகாஸ் அப்படியே எங்க அப்பாவை பாக்குற மாதிரியே இருக்குது. எங்க அப்பா இப்படியே தான் இருப்பாரு, ஆனா மீசை இல்லாம இருக்க மாட்டாரு. எல்லாம் போட்டா வேகுதுங்க வெயிலுக்கு. வேகுதா? ஸ்கூல்ல கேட்டு மடிச்சு இன்னும் கொஞ்ச நாள் கடைசியா அப்பெல்லாம் அவங்கள மடிக்கிற சொல்லிடுவாங்க. அங்கேயே மடக்கிற சொல்லிடுவாங்கம்மா. ஓகே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். சரி, வினுஷா ஏதோ பண்ணிருக்காங்களாமே. ஆமா, விகாஸுக்காக வேண்டி வினிஷா வந்து பிஸ்கெட் செஞ்சு கொடுத்துருக்கா. குக்கீஸ் கோகனட் குக்கீஸ் செஞ்சிருக்கா. இன்னைக்கு ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அதான் கொண்டு போய் நியூ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் கொடுக்கட்டுன்னு. இன்னைக்கு வந்து கம்பு மாவு அரைக்க போறேன். அதனால நாளைக்கு வந்து கம்பு பிஸ்கெட் செய்ய போறான். டெய்லிக்கு ஒவ்வொரு பிஸ்கெட் தான். இது வந்து சேல்ஸுக்கும் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்காக ஒன்னு முதல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு எப்படி டேஸ்ட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதனால தேவைப்படுறீங்க, நான் சொல்லும் போது சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க செஞ்சு கொடுக்குறோம். சரிங்களா? ஏன்னா வினிஷா மேடம் ஃப்ரீயா இருக்கிறான். அதனால இந்த டைம்ல அதெல்லாம் செஞ்சு கொடுக்கட்டும் எல்லாருக்கும். ஓகே, சரி, இப்போ நம்ம வேலையை பார்க்கலாம். எந்த காலுக்கு எந்த ஷூ போடணும்னு தெரியல, ஆனா வாய் மட்டும் காது வரைக்கும் வருது. ஏண்டா? அது வரைக்கும் வாய் வராது, வார்த்தை தான் வருமா? இந்த இப்போ லோனுக்கு என்னடா சொன்ன? லோன் மேனேஜர் ஃபோன் கொடுங்க, இப்போ தான் சொல்லுவேன். அதை ஃபோன் கொடுத்து தான் பண்ணி கட்டுவேன். ஹலோ சார் பேங்க் சார் லோன் வேணுமா சார்? சார் எது வரணும் பேங்க்? ஓகே சார் ஓகே சார் நான் பாப் பண்ணுறது டார்கெட் வேறு வச்சிடுறாங்க.
முடிக்கணும். சரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன். எனக்கு இவனை பார்த்தா இது மாதிரி தான் இருக்கான். கார் வித்து கொடுப்பாங்கல்ல, கார் சேல்ஸ் பர்சன். அதுவும் பண்ணி கட்டா. அது பண்ணி கட்டா. இப்ப நீங்க தான் கார் வாங்க வரீங்க வாங்க. அவன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த அலும்பு பண்றான். இது சென்னை சில்க்ஸ்க்கு இதே மாதிரி. ஆமா கடை சேல்ஸ் மேனேஜர்லாம் இப்படிதான் இருப்பாங்க. ரெண்டு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க மேடம். கார் அங்க இருந்து வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். கார் என்னென்ன புது மாடல் வந்திருக்கு? இந்த கார் பாருங்க மேடம். இது கொஞ்சம் பழைய கார். இந்த கார் நல்லா இருக்கு மேடம். B6 இன்ஜின் மேடம், சூப்பரா ஓடும். காருக்கு இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் பெரிய காரா வேணும். பெரிய கார்னா டெம்போ தாங்க மேடம் இருக்கு. கார் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு கார் கொஞ்சம் அது தூங்கிட்டு இருக்கு மேடம். கார் இல்ல. இல்ல அந்த சைடுல ஒரு கார் கிளாசிக் மாடல் சொன்னாங்க. அது கிளாசிக்ல இல்ல மேடம், பழைய மாடல். இந்த மாடல் நல்லா இருக்கு மேடம். ஓகே, டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதுல ஆரஞ்சு கலர் இல்லீங்களா? அது ஆரஞ்சு கலர் தான் மேடம். கண்ணாடி போட்டு வரல நீங்க. சரி, எனக்கு கிளி பச்சை கலர்ல கிடைக்குமா காரு? கிளி வேணா கிடைக்கும். பச்சைலாம் கேட்டீங்கன்னா இல்ல கண்ணு, சாயந்தரம் வந்தா கிளி வேணா கிடைக்கும். கார் மேடம், இங்க இருக்க கலர் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. பக்கத்துல சாரி கடை இருக்குன்னாங்க. மேல இருக்கு மேடம், போங்க நல்லா அடிச்சு அனுப்பிடுவாங்க. ஓகே, அடிச்சு அனுப்பிடுவாங்கன்னு சொல்ல வரேன். சரி வா, இட்லி ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமா அவ்வளோதான், விக்காஸோட லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. கேரட் சாதம், வெண்டைக்காய் பொரியல். இது வந்து வெள்ளை மூக்கல்ல இல்லைங்களா, அது வந்து தாளிச்சு நீ கொடுத்துருக்கேன். சரி, அதெல்லாம் எல்லாம் நினைப்பாங்க திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஒரு 2 மாசம் நிம்மதியா இந்த சோத்தெல்லாம் காட்டாம வெறுப்பேத்தாம இருந்தாங்க. திருப்பி காட்டி நம்ம வயிறு வைக்கிறேன். வாய் பயங்கர வாய் பேசுறாங்க. பார்த்தா குசும நாட்டம் இருக்கிறோம், அப்படியே ஒண்ணுமே தெரியாத நாட்டம். இந்த பிள்ளையும் பால் குடிக்குமான்னு. ஆனா வாய் பாரு எப்படி பேசுது. எங்க JSW ஸ்டாஃப், எங்க ஸ்டாஃப், எங்க கம்பெனில இந்த JSWல வேலை செய்றீங்க. இந்த யூனிஃபார்ம் தான் கொடுத்துருக்கோம். எங்க வீட்டுல எல்லாருமே இதை இருப்பாங்க. கம்பெனிக்கு அதெல்லாம் எதுக்கு கிளம்புறாரு. வாய் பாரு. அப்புறம் வினிசா செஞ்ச பிஸ்கெட், குக்கீஸ். அவ்வளவுதான். சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நினைப்பாங்க இவங்க என்ன ஸ்கூலுக்கு போறாங்க, சாப்பிட போறாங்களா. நாங்க சாப்பிட தான் போறோம். இந்த தொலைல தான் இருக்கும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, சாப்பிட்டு வந்துடுறோம். அப்புறம் இந்த பேக்ல வச்சுக்கோ. வேணுமே வந்து நான் லஞ்ச் வந்து கம்மியா கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த ட்ரிப் வந்து பேக் கம்மியா எடுத்திருக்கான். என்ன சொன்னா, இதுக்கு மேல நான் லஞ்ச் பேக்கே எடுத்துட்டு போக மாட்டேன், தயவு செஞ்சு எனக்கு லஞ்ச் பேக்கே கொடுத்து விடாத அப்படின்ட்டு இருக்கான். அதான் வந்து இவனோட யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸையே போட்டு ஐநாருக்கு போட்டுவிட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் வச்சுட்டு வந்துருக்கான்னு சொல்ல போறேன். ஏன்னா ஐநாருக்கு அந்த யூனிஃபார்ம் போட்டாக்கா தெரியாது ஸ்கூல்ல. வேற என்ன பண்றது, எடுத்துட்டு போக மாட்டானா. இனிமேல் பேக்குக்குள்ள வைக்கிற மாதிரி நீ லஞ்ச் கொடு, இனிமேல் எதுக்கு தனியா நீ லஞ்ச் கொடுக்குற அப்படிங்கிறான். ஏண்டா இதெல்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸு கொடுத்து, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கோ. புது ஃப்ரெண்ட்ஸ் இந்தா ஓகே கிளம்பு. எல்லாமே பழைய பிளடி ஃபூல்ஸ். பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடு, புது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடு. பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன கூட பார்க்க மாட்டேன், லஞ்ச் பேக் இருக்கிறா அப்படிதான் கேட்பானுங்க. சரி போயிட்டு வரேன். சூப்பரா இருக்குதா. டக்கிங் பண்ணோம். கொஞ்சம் குங்குமம் வச்சுக்கிறியா? ஏய் கிளம்புங்களா. சந்தனம் வச்சு திருநீர் வச்சு. இல்ல இப்படி இந்த ஆங்கிள் இருந்து பக்கம் வெள்ளையாக்குற விகாஸ், அந்த ஆங்கிள் இருந்து கருப்பா இருந்த. அது வெயில் அடிக்குதுங்க. இப்படிதானே இருப்பேன். டக்கி பண்ணிட்டு இப்படிதான் சுருட்டி விட டக்கிங் பண்ண மாட்டேன். அங்கதான் டக்கிங் பண்ண. ஆமா அதெல்லாம் வேண்டாமா. அது திருநீர். ஆமா அது திருநீரே இல்லம்மா, அது கடையில வித்துட்டு கோயில தான் எழுது. சொல்லுமா யாரும் மனமா சூப்பரா இருக்கும். பாத்தியா, அம்மா மனசு கோணக்கூடாது. என் பையன் எதை வச்சாலும் செஞ்சாலும் செஞ்சுக்குவோம். கொஞ்சம் மேல வையே. 2 புருவத்து கட்டில தாண்டி வைப்பாங்களா? ஓகே. சேட்டி சிரிக்கிற அழகா இருக்கேன். ஆமா கண்ணு பட்டது. ஏய் ஆமா திருஷ்டி போட்டு வை காதுக்கு பின்னாடி. நைட் வந்து சுத்தி வருது. சுத்தி போட்டு ஆமாண்டி சுத்தி போட்டுடலாம். ஸோ இவங்க 2 பேரும் காலையில பண்ற அலும்பல் தான் தாங்கல. விகாஸ் பாய். டேய் டாடா கட்றா அம்மாக்கு. டாடா கட்றா. அப்படியே ஏறி உட்காருங்க. டேய் டாடா கட்டு.
நம்ம சக்கு பாயும் ஸ்கூலுக்கு போகுது. இருடி வரேன். இந்த சக்கு பொண்ணை வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கேருந்து ஓட்டமாக ஓடியாடுறேன். அதுக்கு ரெடிக்கா கிளம்பி நிற்கிது. சர்வேஸுக்கு 5ஆம் தேதி தான் ஸ்கூலாம். புது யூனிஃபார்ம் ஆடி என்ன கோட்டா பாருடா. 1 வருஷமும் கோட்டு தான் போட்டு போனியா? அப்பதான் இந்த வருஷம் தானே தெரியுது தெளிவா. எப்படி உஜாலாக்கு அந்த விளம்பரம் மாதிரி உஜாலா விளம்பரம் மாதிரி இருக்கிறாளா? இன்னைக்கு தான் பளிச்சுன்னு பார்த்துக்க முடியும். ஆமா அதுக்கப்புறமேட்டுலாம் பார்த்துக்க முடியாது. அவன் JSW கம்பெனிக்கு ஸ்டாஃப் வேலைக்கு போறவனாட்ட போறான். என்ன அவன் இந்த இப்ப இவ்வளவு நேரம் பண்ண கூத்து கொஞ்சம் நஞ்சம் இல்ல. புல்லாண்ட ஆமா போட்டு வரமே. பாய் நானா எட்டி பார்க்க மாட்டான். பாய் அவட்ட காமிச்சு ஓடி போய் முன்னாடி சீட்ல உட்காந்துச்சு. ஆமா அந்த சீட்டை போய் யாராச்சும் உட்காந்துட்டு அதுக்கு வேற சண்டை பஞ்சாயத்து. முன்னாடி வர சீட்டுக்கு பிரகாஷ் இங்கே தான் இங்கே நிற்கிறான். ஆனால் எங்கன்னு தெரியல எங்களுக்கு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம கொளிஞ்சி தலை செடி இருக்கு இல்லைங்களா, அந்த செடியை தேடி போயிட்டுருக்கோம். ஒரு இடத்துல நாங்கள் வந்து பிடுங்க சொல்லி ஆட்களை விட்டுருக்கோம். அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. நம்ம தோட்டத்துக்கு வந்து கொளிஞ்சி செடிங்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, ஊமத்தான் தலை, கொளிஞ்சி, எருக்கன், அப்புறம் என்னென்ன அங்கே போடுவாங்க, துத்தி, பாலை, இது மாதிரி நிறையா செடிங்களை பிடுங்கி நம்ம வயலில் போட்டு நல்லா ரொட்டேட்டர் வச்சு ஓட்டி விட்டோமா அது நல்லா இலைச்சத்து தோட்டத்துக்கு வந்துடும் மண்ணுக்கு. அதுக்காக வேண்டி தான் நம்மக்கிட்ட ஒரு இடத்துலையே கிடைக்காது இல்லைங்களா கொளிஞ்சி. நிறையா காடு மேடெல்லாம் தொலைவி தான் பிடுங்கணும். அதுக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு 3 பேர்த்த விட்டுருக்குறோம். அன்னைக்கு போய் பிடுங்கிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம காட்டுக்கு போட்டுடலாம். அப்பா வனாந்திர காடாக இருக்குது. இந்த காட்டில் எங்கள் வீட்டுக்கார் எப்படி இங்கே கொளிஞ்சிருக்குதுன்னு கண்டுபிடிச்சாரா தெரியல. இந்த காட்டை பிடிச்சிருக்காரு, கொளிஞ்சி இங்கே இருக்குது வாங்கன்னு. அவர் சொன்னபடி நிறைய கொளிஞ்சி தாங்க இருக்குது, நிறைய கொளிஞ்சி செடி இருக்குது. பாரு பிடிங்கி போட்டிருக்காங்க பாருங்கள். அங்கங்கே ஒரு கத்தை பிடிங்கி போட்டிருக்காங்க. இது எல்லாமே கொளிஞ்சி செடி தான். இது எல்லாமே கொளிஞ்சி செடி தான். சின்னதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பெருசாக்கிறதா பார்த்து பிடிங்கிருக்காங்க. இது காட்டுக்கிட்டே இங்கே வந்து பிடுங்கிட்டு போவார் போலக்குது எங்கள் வீட்டுக்காரு. இது ஒரு கத்தை பிடுங்கிட்டாங்க. மேலே போகலாம். இந்த ஏரியாவுக்கு பேரே கொளிஞ்சி ஏரியாவாம். ஓ மணியோ இதுலேருந்து பிடிங்கி போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இந்தா இங்கே தான் புண்ணு நம்பா இருந்துச்சா? இதுலேருந்து அங்கே இருக்கிறாங்க. இப்படி இந்த சந்து நேரம் அப்படி போயிட்டான். நெடுக்குலேயும் கொளிஞ்சி பிடிங்கி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பர். ஒரு நாளே இன்னைக்கு ஃபுல்லாக கொளிஞ்சி பிடுங்குற வேலை தான். நிறைய மூலிகை இருக்குதுங்க. ஒரு இதில் தாமரை இருக்குது, நிறைய இருக்குது பாருங்க. இது எல்லாமே கொளிஞ்சிட்டாங்க. இங்கே இருக்கிறது எல்லாம் நிறைய சின்ன சின்னதாக இருக்குது. இன்னும் 1 மாதம் கழிச்சு வந்தால் இன்னும் நிறைய பிடுங்கலாம். ஏங்கண்ணா இப்போ தான் மழை பெஞ்சதுக்கு நிறைய துளிர் எடுத்துருக்குது பாருங்க. நிறைய பிடுங்கி போட்டிருக்காங்க உள்ளார. சூப்பர். இது எல்லாத்தையும் சாயந்தரம் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து பிடுங்கிட்டு போக வேண்டியதுதான். ஒரு செடி ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. அங்கே இருக்குது பார்த்தீங்களா? நல்ல பெரிய செடியாகவே இருக்குது. அண்ணா டீ ஊற்றி கொடுங்க. டீ எடுத்துகிட்டு வந்தோம் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு. எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் இது அரப்பு செடி தானே? இதுதான் அரப்பு. உருவிட்டு போனால் கொண்டு போய் காய வச்சு தலைக்கு பூசிக்கலாம். அரப்பு அப்பா, அரப்பு எவ்வளோ பெரிய மரம் இருக்குது பாரு.
பாரு இது ஃபுல்லாவே கொழிஞ்சிப்பா, இது ஃபுல்லாவே காடு ஃபுல்லாவே இருக்குது, கொழிஞ்சு செடியாவே முளைச்சிருக்குது. சூப்பர். எங்க தெரியும் உங்க அண்ணன் இங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு? என்னைக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் பார்த்தாருன்னு தெரியலையே. சார கண்ணை வந்து அப்படியே பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறாரு. எங்க பாட்டி தான் சொல்லும், உங்க வீட்டுக்காருக்கு கழுகு பார்வடி, அப்படியே மேம்பாக்கா பாக்குற மாதிரி பாப்பாரு, ஆனா கழுகு பார்வை அப்படிங்கும். சூப்பர். ஓகே, இதெல்லாம் பறிச்சுட்டு காட்டுறோம் நாங்கள். சாயந்தரமாக தான் இதெல்லாம் டெம்போவில் ஆட்டோவில் கொண்டு வருவாங்க. எவ்வளோ சேருதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் போட்டால் கூட அவ்வளோ சத்துங்க அந்த செடியை மட்டும் காட்டுக்கு போட்டாக்கா. டீ குடிக்கிறாங்க. இதா கள்ளிமலையானா? அது கள்ளிமலையான். இது வந்து நல்லா சட்னி அரைச்சி நம்ம எப்படி பிரண்டை சட்னி செஞ்சு சாப்பிட்றோமா அது மாதிரி இது பிரண்டை சட்னி செஞ்சு சாப்பிட்லாமா. இந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க இங்கே ஒருத்தர், அவங்க வச்சுருக்குறாங்களாட்டுக்குது. அவங்க வச்சுருக்குறாங்களா தானாக முளைச்சிதான் தெரியல. வந்ததுக்கு ஒரு செடி எடுத்துகிட்டு போயிடலாம். நாம் சும்மா போனால் நல்லாவே இருக்காது. பாருங்கள் இங்கேயும் எவ்வளோ கொழிஞ்சிருக்குதுன்னு. செடி நல்லா பெருசு பெருசாக உயரமாக தெரியுதுங்க. அப்படி ஈரத்துக்கு பிடுங்குனா வேரோடையே வருது பாருங்கள். சூப்பராக வருது. நல்லா உயரமாகவே இருக்குது செடி. ஆனால் வெயிலில் கொஞ்சம் வெயில் நல்லா சுருக்கவே அடிக்குது, அப்படியே சுல்லுன்னு. மழை சாயந்தரம் வருமோ என்னவோ தெரியல. நல்லா வெயில் அடிக்குது. வெயிலுக்கு பிடுங்குறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரி பிடுங்கிட்டு வாங்க, சாயந்தரமா வண்டி அனுப்பிச்சுட்றோம். எதனாலும் ஃபோன் பண்ணுங்க. அங்கே தாங்க நான் பார்த்தேன் வாத நாராயணன் செடி மரம் இருந்துச்சு. சரி அதில் ஒரு 4 கிளை ஒடிச்சிட்டு போயிடலாம். என்கிட்ட வந்து இந்த மரம் இல்லை. இந்த வாதத்துக்கு நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரத்தை. அந்த வாதம் இருக்கிறவங்க எந்த விதமான வாதமாக இருந்தாலும் இந்த மரத்தை வந்து இருக்கிற இலைகளை பறித்து நல்லா அரைச்சி தோசை மாவில் கலந்து நம்ம தோசையாக சுட்டு சாப்பிட்லாம், சட்னியாக அரைச்சி சாப்பிட்லாம். இது மாதிரி பல விதத்தில் இதை வந்து பயன்படுத்தினமாக்க அந்த வாதமே இல்லாமல் போயிடும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் ஒரு 4 குச்சி ஒடிச்சு எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.